வேதாகமம் சொல்லுகிற மன்னிப்பு என்பது ஒரு நீதிமன்ற மன்னிப்பு ஆகும். நீதிமன்ற மன்னிப்பை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். கடவுள் மன்னிக்கிற மன்னிப்பு, இன்னொன்று உலகப்பூர்வமான நீதிமன்றம். உண்டு, ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தெளிவா நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பகுதியில கிடைக்கக்கூடிய மன்னிப்பு என்பது, ஒரு மனிதன் பாவம் செய்த உடனே அவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா, குற்ற உணர்ச்சி வருது. அந்த குற்ற உணர்ச்சி எப்படி அவனை லீட் பண்ணுது, எப்படி தொடர்ந்து கொண்டு போகுதுன்னா, பாவத்திற்குரிய தண்டனைக்கு நேராக அவனை கொண்டு போகுது. இப்ப அடுத்த விஷயம், அவன் பாவத்திற்குண்டான தண்டனைக்கு வந்த உடனே மரணத்தினுடைய பெஞ்சில் அவன் என்ன பண்ணிட்டான், உட்கார ஆரம்பிச்சுட்டான். சோ இந்த நேரத்துல தான் கர்த்தரை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் குற்ற உணர்ச்சியிலிருந்து, அவனுக்குடைய அந்த தண்டனையிலிருந்து, அதே போல அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு பெஞ்சில் இருந்து, ஒரு நித்திய செப்பரேஷன், நித்திய பிரிவில் இருந்து அவனை மீட்டு கொண்டு தேவனோடு இழந்து போன உறவை திரும்ப புதுப்பிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மன்னிப்புக்கு கர்த்தர் மிகப்பெரிய விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த பாவத்தை, உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நியாயம் தீர்த்து தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுகமாக்கி இருக்கிறார். நியாயம் தீர்த்து தான் பாவம் நீங்க செய்திருக்கிறார். ஜஸ்டிஸ் இல்லாம மன்னிச்சுட்டேன் போ அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படி செய்யறது தேவனுடைய நீதிக்கு புறம்பான ஒரு விஷயம். தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம் எல்லாவற்றுக்கும் எதிரானது. கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் ஷார்ட்கட்ல செய்யறவர் கிடையாது. நம்ம எல்லாம் எந்த விஷயத்தையும் குறுக்கு வழியில, சீக்கிரம் குறுக்கு வழி இப்படிலாம் யோசிக்கிறது உண்டு. கடவுள் எல்லா விஷயத்தையும் நியாயமான முறையிலே, நேர் வழியில என்ன பண்ணுகிறவர், செய்கிறவர். தேவனுடைய இரக்கம் ஒருபோதும், தேவனுடைய ஜஸ்டிஸ, தேவனுடைய நீதியை ஒருபோதும் என்ன பண்ணாது, சமரசம் பண்ணிக்காது. தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் கருணை உள்ளவர். ஆனா இது மூணும் ஒருபோதும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய நியாயத்தையும் ஒருபோதும் சமரசம் பண்ணிக்கொள்ளாது.